என் பேர் ஃபாத்திமா ராவுமா. ம். எனக்கு நல்ல ஒரு பாட்டு போடுவீங்களா? நண்பனிடம் சொல்லுங்க நிகழ்ச்சியில் நீங்க உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள போறதா சொல்லியிருந்தீங்க சகோதரி. உணர்வுகள ம். என்னத்தை பத்தி? சரி, அவங்க உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள போறதா சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்துல. ஆனா திடீர்னு பாடல் கேக்குறாங்க. பரவாயில்ல, நீங்க உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் வேதனைகளை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி இது. நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருந்தா அல்லது வாழ்க்கையில் ஒரு தோல்வியை சந்தித்திருந்தால் அது உங்களுக்கு நிறைய வேதனையை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் சிலர் கவலைப்பட்டுக் கொள்றதும் உண்டு. தனிமைப்பட்டு போற நேரங்கள தான் அதிகமா வேதனை வருதுன்ற ஒரு நிலையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த மாதிரி என்ன உணர்வு உங்களுக்குள்ள வந்தாலும் அதை நீங்க மனசு திறந்து சொல்லலாம். அல்லது யாரோ ஒருத்தர் செய்த ஒரு துரோகம் இன்றும் கூட உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு உறுத்தலா இருக்கு. அந்த வேதனையில இருந்து உங்களால மீண்டு வர முடியாம இருக்கு. நண்பர்களுடைய பிரிவு, உயிரிழப்பு, இப்படியான விஷயங்கள் கூட நிறைய நண்பர்களுக்கு காலாகாலமா மனசு விட்டு போகாத சில விஷயங்களா இருந்துட்டே இருக்கு. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான இலகுவான வழிகளை நண்பனிடம் சொல்லுங்க நிகழ்ச்சியில நாங்க நண்பர்களோடு பேசுறோம். அது தவிர நட்புல வரக்கூடிய பிரிவு, கோபப்பட்டுக் கொள்ற சம்பவங்கள், இந்த மாதிரியான விஷயங்களையும் நண்பர்கள் பகிர்ந்து கொள்றாங்க. கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு இல்லாம போகும்போது அங்கேயும் பிரச்சனைகள் வரும்போதும் நண்பர்கள் உணர்வுகளை சொல்றாங்க. 0112304343 என்பதுதான் வெற்றியின் தொலைபேசி இலக்கம். அழைப்பினை ஏற்படுத்தி நீங்க உணர்வுகளை சொல்ல முடியும். அல்லது SMS மூலமா உங்களுடைய உணர்வுகளை ரொம்ப சுருக்கமா நீங்க அனுப்பலாம். 0718996996 என்பதுதான் வெற்றியின் SMS இலக்கம். என்னுடைய வாழ்க்கை குழப்பமாவே இருக்கு. வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கும் போது என்ன செய்வது அப்படின்னு ஒரு நண்பர் தன்னுடைய உணர்வுகளை SMS மூலமா அனுப்பி இருக்கிறார். வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும் போது என்ன செய்யறது அப்படிங்கறதா உங்களுடைய கேள்வி. பிரச்சனை வாழ்க்கையில இருக்கலாம், ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாருச்சே அப்படின்னு உங்களுடைய பிரச்சனை, அதாவது நீங்க என்ன பிரச்சனைக்கு முதல்ல முகம் கொடுத்தீங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுலதான் இருக்கு. இப்ப உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நிரம்பி போயிட்டே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் நீங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்காதது அல்லது ஒரு பிரச்சனைய மனசுக்குள்ள பூட்டி வச்சிட்டு இருக்க கூடிய அந்த நிலை. அதனாலதான் நீங்க இன்னைக்கும் கூட இவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கறீங்க நண்பரே. இந்த பிரச்சனைகள் இருந்தா மீண்டு வரணும்னா சில நண்பர்கள் ஆரம்பத்திலேயே விடுகிற ஒரு தவறு இதுதான். ஏதாவது ஒரு பிரச்சனை தங்களுக்கு வந்துருச்சுன்னா அத யாருக்குமே சொல்றது இல்ல. சில நேரங்கள்ல தங்களுக்கு கூட தாங்களே சொல்லிக் கொள்றது இல்ல. எங்களையே நாங்க ஏமாத்தி கொள்றது உண்டு. சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ இது பிரச்சனையே இல்ல அப்படின்னு நாங்க மனசுக்குள்ள பூட்டி அப்படியே வச்சிரோம். அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க மாட்டோம். அதனால அது காலம் போக போக இன்னும் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி விடுது. மன அழுத்தத்துக்கு நாங்க ஆளாகி போகிறோம். இதனால நிறைய நோய்களுக்கு கூட நாங்க ஆளாகக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகி விடுகிறது நண்பர்களே. இதனால என்ன பிரச்சனை வாழ்க்கைக்கு வந்தாலும் முதல்ல யோசிப்போம். அதுல இருந்து விடுபட்டு வெளியில வர்றதுக்கும் அதுக்கான தீர்வினையும். அதுதான் இப்படி வாழ்க்கையே பிரச்சனையாகி போயிருச்சே அப்படின்னு நாங்க கவலைப்படாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழியாக இருக்கும். என் பேர் ஃபாத்திமா ராவுமா. எனக்கு நல்ல ஒரு பாட்டு போடுவீங்களா? நண்பனிடம் சொல்லுங்க நிகழ்ச்சியில் நீங்க உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள போறதா சொல்லியிருந்தீங்க சகோதரி. உணர்வுகள என்னத்தை பத்தி? சரி, அவங்க உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள போறதா சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்துல. ஆனா திடீர்னு பாடல் கேக்குறாங்க. பரவாயில்ல, நீங்க உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் வேதனைகளை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி இது. நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருந்தா அல்லது வாழ்க்கையில் ஒரு தோல்வியை சந்தித்திருந்தால் அது உங்களுக்கு நிறைய வேதனையை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் சிலர் கவலைப்பட்டுக் கொள்றதும் உண்டு. தனிமைப்பட்டு போற நேரங்கள தான் அதிகமா வேதனை வருதுன்ற ஒரு நிலையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த மாதிரி என்ன உணர்வு உங்களுக்குள்ள வந்தாலும் அதை நீங்க மனசு திறந்து சொல்லலாம். அல்லது யாரோ ஒருத்தர் செய்த ஒரு துரோகம் இன்றும் கூட உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு உறுத்தலா இருக்கு. அந்த வேதனையில இருந்து உங்களால மீண்டு வர முடியாம இருக்கு. நண்பர்களுடைய பிரிவு, உயிரிழப்பு, இப்படியான விஷயங்கள் கூட நிறைய நண்பர்களுக்கு காலாகாலமா மனசு விட்டு போகாத சில விஷயங்களா இருந்துட்டே இருக்கு. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான இலகுவான வழிகளை நண்பனிடம் சொல்லுங்க நிகழ்ச்சியில நாங்க நண்பர்களோடு பேசுறோம். அது தவிர நட்புல வரக்கூடிய பிரிவு, கோபப்பட்டுக் கொள்ற சம்பவங்கள், இந்த மாதிரியான விஷயங்களையும் நண்பர்கள் பகிர்ந்து கொள்றாங்க. கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு இல்லாம போகும்போது அங்கேயும் பிரச்சனைகள் வரும்போதும் நண்பர்கள் உணர்வுகளை சொல்றாங்க. 0112304343 என்பதுதான் வெற்றியின் தொலைபேசி இலக்கம். அழைப்பினை ஏற்படுத்தி நீங்க உணர்வுகளை சொல்ல முடியும். அல்லது SMS மூலமா உங்களுடைய உணர்வுகளை ரொம்ப சுருக்கமா நீங்க அனுப்பலாம். 0718996996 என்பதுதான் வெற்றியின் SMS இலக்கம். என்னுடைய வாழ்க்கை குழப்பமாவே இருக்கு. வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கும் போது என்ன செய்வது அப்படின்னு ஒரு நண்பர் தன்னுடைய உணர்வுகளை SMS மூலமா அனுப்பி இருக்கிறார். வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும் போது என்ன செய்யறது அப்படிங்கறதா உங்களுடைய கேள்வி. பிரச்சனை வாழ்க்கையில இருக்கலாம், ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாருச்சே அப்படின்னு உங்களுடைய பிரச்சனை, அதாவது நீங்க என்ன பிரச்சனைக்கு முதல்ல முகம் கொடுத்தீங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுலதான் இருக்கு. இப்ப உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நிரம்பி போயிட்டே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் நீங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்காதது
அல்லது ஒரு பிரச்சனைய மனசுக்குள்ள பூட்டி வச்சிட்டு இருக்க கூடிய அந்த நிலை. அதனாலதான் நீங்க இன்னைக்கும் கூட இவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கறீங்க நண்பரே. இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீண்டு வரணும்னா சில நண்பர்கள் ஆரம்பத்திலேயே விடுகிற ஒரு தவறு இதுதான். ஏதாவது ஒரு பிரச்சனை தங்களுக்கு வந்துருச்சுன்னா அத யாருக்குமே சொல்றது இல்ல. சில நேரங்கள்ல தங்களுக்கு கூட தாங்களே சொல்லிக் கொள்றது இல்ல. எங்களையே நாங்க ஏமாத்தி கொள்றது உண்டு. சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ இது பிரச்சனையே இல்ல அப்படின்னு நாங்க மனசுக்குள்ள பூட்டி அப்படியே வச்சிரோம். அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க மாட்டோம். அதனால அது காலம் போக போக இன்னும் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி விடுது. மன அழுத்தத்துக்கு நாங்க ஆளாகி போகிறோம். இதனால நிறைய நோய்களுக்கு கூட நாங்க ஆளாகக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகி விடுகிறது நண்பர்களே. இதனால என்ன பிரச்சனை வாழ்க்கைக்கு வந்தாலும் முதல்ல யோசிப்போம். அதுல இருந்து விடுபட்டு வெளியில வர்றதுக்கும் அதுக்கான தீர்வினையும். அதுதான் இப்படி வாழ்க்கையே பிரச்சனையாகி போயிருச்சே அப்படின்னு நாங்க கவலைப்படாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழியாக இருக்கும்.